न्याय नहीं मिल रहा हमको, न्यायालय वो ले जा रहे हैं, घिटौनी ले जा रहे हैं, मेरी बच्ची को बंदी बना के घर पर ले जा रहे हैं, मेरे बच्ची अभी वहाँ पर आधा परिवार मेरा वहाँ पर है, हमको न्याय चाहिए, हम सरकार से यही गुहार लगा। आपको रास्ते में क्यों उतार दिया? सर पता नहीं क्यों उतार दिया रास्ते में, हमको नहीं मालूम है कि हमको मरवाना चाहते हैं सिक्योरिटी वाले भी मिलके। आप मदर हैं, आपने ऑर्डर के बाद सर आपकी लड़की कहाँ है? लड़की मेरी गाड़ी में सीआरपीएफ कैद करके ले गई सर, हम आपसे कोर्ट से यही गुहार लगाना चाहते हैं। कुलदीप सेंगर को बेल मिल चुकी है सर, कुलदीप सेंगर को बेल मिल चुकी है, उनकी बेल कैंसिल की जाए, नहीं हम सब लोग अपनी जान दे देंगे, घर नहीं जाएंगे वापस होके। आप धरने देने के लिए पीड़िता और उनके साथ वालों को उठा ले गए इंडिया गेट से, धरना दे रहा था। घर तो उनका उन्नाव है, घर तो उनका उन्नाव है दिल्ली வணக்கம். நடுவிரலுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுமா? இதே நடுவிரலை ஒரு நபர் இந்த நாட்டு நீதிமன்றத்திற்கு முன்பு, நீதிபதிக்கு முன்பு, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு முன்பு, இந்த நாட்டு பெண்களுக்கு முன்பு காட்டியிருக்கிறான். இந்த நபர் பாகுபலியா, பிஜேபியின் முன்னாள் எம்எல்ஏவா. இந்த நபர் ஒரு கொலைகாரன், ஒரு ரேபிஸ்ட். இந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த சங்கி கூட்டம் களமிறங்கி விட்டது. இந்த நபரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி அமைதியாக இருக்கிறது. பேட்டி பச்சாவோ பேட்டி பढ़ाओ என்கிற அந்த கனவில் இருந்து வெளிவந்து விடுங்கள். அது உண்மை கிடையாது, அது ஒரு போலித்தனம், போலி நாடகம் மட்டும்தான். जो कभी बेटी बचाओ बेटी पढ़ाओ अभियान का मजाक उड़ाते हैं. நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த ஒரு டயலாக் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நாங்க ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம், ஜீரோ டாலரன்ஸ், இது போன்ற சம்பவம் யார் செய்தாலும் அவர்களை சும்மா விட மாட்டோம், தூக்கு தண்டனை தான். ஆனால் இந்த நடு விரலை காட்டிய நபரும் உங்களுடைய கட்சியை சார்ந்த நபர் தான். இந்த வீடியோவில் தரதரவென்று எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பெண்ணை பாருங்கள். என்ன தவறு செய்தார்? தீவிரவாதியா, கொலைகாரியா, அல்ல ஒரு சின்ன குழந்தையுடைய நகைகளை பறித்து சென்ற நபரா, அல்ல குழந்தை கடத்தக்கூடிய கும்பலை சார்ந்த பெண்மணியா, ட்ரக் அடிக்டா? யார் இந்த பெண்மணி? இந்த நடுவிரலை காட்டிய அதே மிருகத்தால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்மணி. வீட்டுக்கு வா, வேலை போட்டு தர்றேன், ஆசை காட்டி அந்த 17 வயது சிறுமியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்த மிருகம்தான் இந்த நபர். பெயர் குல்தீப் சிங்கர், ஒன்னாவ் எக்ஸ் எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ. அந்த பெண் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே இன்னும் ஒரு சில நரிக்களை உட்கார வைத்து நிறுத்திருக்கிறார். இந்த பெண்ணை கரித்துண்டு தூக்கி போடும்படி அந்த நரிகளுக்கு முன்பு இந்த பெண்ணை வேட்டையாடுவதற்காக விட்டு சென்ற நபர் தான் இந்த நபர். கேங் ரேப், உன்னாவ் கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இன்னைக்கு அந்த பெண்மணி படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள். அடுத்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும். வெறும் 3 பெண்கள் தான். பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணுடைய தாயார், ஒரு ஆக்டிவிஸ்ட், இவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த பெண்மணி ஒன்றுமே செய்யவில்லை. இந்தியா கேட்டில் போய் உட்கார்ந்துருக்காங்க. கையில் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு, ஜஸ்டிஸ் டினைடு, அவ்வளோதான். போலீஸ் படை குவிந்திருக்கிறது. ஏதோ தீவிரவாதியை கைது செய்யும்படி இந்த 3 நபர்களால் நேஷனல் செக்யூரிட்டி பாதிக்கப்பட இருக்கிறது. இந்த 3 நபர்களால் டெல்லியில் கலவரம் வெடித்துவிடும். அதனால் நாங்கள் இவர்களை ப்ரொடெக்ட் செய்கிறோம். हमको न्याय नहीं मिल रहा, हमको न्यायालय वो ले जा रहे हैं, घिटौनी ले जा रहे हैं, मेरी बच्ची को बंदी बना के घर पर ले जा रहे हैं, मेरे बच्ची अभी वहाँ पर आधा परिवार मेरा वहाँ पर है, हमको न्याय चाहिए, हम सरकार से यही गुहार लगा। आपको रास्ते में क्यों उतार दिया? सर पता नहीं क्यों उतार दिया रास्ते में, हमको नहीं मालूम है कि हमको मरवाना चाहते हैं सिक्योरिटी वाले भी मिलके। आप मदर हैं, आपने ऑर्डर के बाद सर
लड़की कहाँ है? लड़की मेरी गाड़ी में सीआरपीएफ कैद करके ले गई सर। हम आपसे कोर्ट से यही गुहार लगाना चाहते हैं। कुलदीप सेंगर को बेल मिल चुकी है सर, कुलदीप सेंगर को बेल मिल चुकी है, उनकी बेल कैंसिल की जाए, नहीं हम सब लोग अपनी जान दे देंगे, घर नहीं जाएंगे वापस होके। आप धरने देने के लिए आ रहे थे? धरना குல்தீப் சிங் செங்கர் ஒரு பிஜேபி எம்எல்ஏ செய்த தவறுகளை மறைப்பதற்காக பிஜேபி டெல்லி போலீஸ் மற்றும் டெல்லி ஹைகோர்ட் நடத்திய நாடகத்தை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான அராஜகம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. ஒரு முறை அல்ல, இதே போன்ற ஏராளமான ரேபிஸ்ட்களை காப்பாற்றக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பிஜேபியாக மாறி நிற்கிறது. அந்த பட்டியலையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனால் என்ன நடந்தது அதை நீங்கள் பாருங்கள். ஜூன் 4ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது செங்கருடைய வீட்டிலேயே. ஆனால் எந்த விதமான எஃப்ஐஆர், எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்படவில்லை. பெண்மணி வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்து வைத்த பின்பு கூட பெற்றோர்கள் பயந்து போனார்கள். பிகாஸ் எதில் நிற்கக்கூடிய நபர் ஒரு பவர்ஃபுல் பாகுபலி. ஜூன் 11ஆம் தேதி ஏதோ ஒரு தைரியத்தில் பெண்ணுடைய தாயார், பெண்ணுடைய அத்தைமார்கள், தகப்பனார் 4 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார்கள். கம்ப்ளைண்ட்டை மற்றும் வாங்கி இவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பார்த்திருக்கிறது. ஜூன் 20ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு முதல் முறையாக வெறும் ஒரு மொட்டை கடிதாசி போன்ற ஒரு எஃப்ஐஆரை எழுதியிருக்கிறார்கள். படிக்காத நபர்கள் மிரட்டி அனுப்பிவிடலாம் என்கிற ஒரு கனவு. ஆனால் இந்த குடும்பத்துடைய தைரியத்தை நாம் பாராட்டிய தீர வேண்டும். மறுபடியும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை போராடியதற்கு பின்பு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆரில் செங்கருடைய பெயர் கிடையாது. அடுத்த போராட்டம், மறுபடியும் ஒரு போராட்டம். ஆகஸ்ட் 2017ஆம் ஆண்டு முதல் முறையாக செங்கருடைய பெயர் இந்த எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு என்ன? ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பியது. பிஜேபி கூட்டம், சங்கிகளுடைய கூட்டம். அந்த குடும்பத்தை மிரட்டுவதே இவர்களுடைய வேலையாக மாறிவிட்டது. எப்படியாவது அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பெற வைக்க வேண்டும். ஆனால் இந்த பெண்ணுடைய தகப்பனார் தைரியமாக ஃபைட் செய்தார்கள். நாங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பெற மாட்டோம், நீங்கள் செய்கிறதை செய்து கொள்ளுங்கள் என்று. ஏப்ரல் 5ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு இந்த பெண்ணுடைய தகப்பனார் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறது. செங்கருடைய தம்பி அதுல் மற்றும் சப்போர்ட்டர்ஸ்கள் அந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி செங்கருடைய தம்பி மற்ற நபர்கள் மற்றும் இந்த பெண்ணுடைய தகப்பனாரை கைது செய்து கூட்டிச் செல்கிறது போலீஸ். 8ஆம் தேதி போலீஸ் கஸ்டடியிலேயே இந்த பெண்ணுடைய தகப்பனார் உயிரிழக்கிறார். இந்த பெண் என்ன செய்வதென்றே புரியாமல் ஏப்ரல் 8ஆம் தேதி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தோடைய வீட்டுக்கு எதிரில் தீக்குளிக்க பார்த்திருக்கிறார். ஒரு சில காயங்களுடன் இவரை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இந்த பிரச்சனை தெரிந்திருக்கிறது. பியூரோக்ரேசி, அரசியல்வாதிகள், போலீஸ் யாருமே இந்த குடும்பத்திற்கு உதவவில்லை. தகப்பனாரையும் இழந்து விட்டார்கள். 1 வருஷம் போராடியதற்கு பின்பு ஏப்ரல் 9ஆம் தேதி அதுல் செங்கர், இந்த குல்தீப் செங்கருடைய தம்பி, அவனையும் கைது செய்கிறார்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி சிபிஐ குல்தீப் செங்கரை கைது செய்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி இன்னொரு நபரான சசி சிங்கை கைது செய்கிறார்கள். ஜூலை 11ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு சிபிஐ முதல் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்கிறது. 2019ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் அனைத்து வழக்குகளையுமே டெல்லி ட்ரையல் கோர்ட்டிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறது. இதில் ரேப், இந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய கொலை 2 வழக்குகளுமே இருந்தது. ஜூலை 28ஆம் தேதி 2029ஆம் ஆண்டு செங்கர், எப்படி இந்த சினிமா காட்சிகளால் நீங்கள் பார்ப்பீர்கள், கொலை செய்து விட்டால் அந்த கேஸும் க்ளோஸ். அதே போன்று ஒரு கொலை முயற்சி இங்கேயும் நடந்தது. ஒரு ரோடு ஆக்சிடெண்ட், லாரியை வைத்து இந்த பெண்ணை, பெண்ணுடைய அட்வொகேட்டை, இந்த பெண்ணின் 2 அத்தைகளை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி. 11 முறை அந்த ட்ரக் அந்த கார் மீது போய் மோதி இருக்கிறது. ஆண்டவனின் அருளால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டார், அட்வொகேட் காப்பாற்றப்பட்டார். படுகாயங்கள், ஆனால் இந்த பெண்ணுடைய 2 அத்தைகளுமே இறந்து போனார்கள் ஆன் தி ஸ்பாட். டிசம்பர் 16, 2019ஆம் ஆண்டு டெல்லியின் ட்ரையல் கோர்ட் செங்கர் மீது ஐபிசி செக்ஷன் பாக்ஸோ ஆக்டுக்கு கீழே இந்த நபரை ரெஜிஸ்டர் செய்கிறார்கள். 20ஆம் தேதி
டிசம்பர் மாதம் 2019ஆம் ஆண்டு இந்த நபருக்கு தண்டனை கிடைத்தது. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மற்றும் 25 லட்சம் ஃபைன். வாழ்க்கை முழுவதும் இந்த நபர் சிறையிலே இருக்க வேண்டும் என்று. மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு இந்த நபருக்கு அடுத்த தண்டனை, இவருடைய தகப்பனாரை, அதாவது இந்த பெண்ணுடைய தகப்பனாரை கொன்றதற்கான அந்த வழக்கிலும் இந்த நபருக்கு எதிராக தீர்ப்பு கிடைத்தது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். மார்ச் 13ஆம் தேதி இந்த நபருக்கு கிடைத்த தண்டனை அடுத்த 10 ஆண்டுகள், பெண்ணுடைய தகப்பனாரை கொன்றதற்கான அந்த தண்டனை. 2020ஆம் ஆண்டு டெல்லி ஹைகோர்ட்டில் செங்கர் இந்த தீர்ப்புக்கு எதிராக மனுவை போடுகிறார். இந்த வழக்கு டிசம்பர் 2023ஆம் ஆண்டு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கிறது. டெல்லி ஹைகோர்ட் இந்த நபருக்கு கிடைத்த அந்த தண்டனையை பிரட்டி போட்டு விட்டார்கள். அதாவது இந்த தண்டனையை நாங்கள் சஸ்பெண்ட் செய்கிறோம், 15 லட்சம் ரூபாய் பாண்டை கட்டி நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அருகே நீங்கள் போகக்கூடாது, 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் போகக்கூடாது. இதுதான் பனிஷ்மெண்ட். அப்போது இந்த நாட்டு ஜுடிஷியல் எதை எடுத்து காட்டுகிறது? ரேப் செய்யலாம், கொலை செய்யலாம், எந்த விதமான கவலையும் நீங்கள் படாதீர்கள். 24ஆம் தேதியிலிருந்து இந்த பெண்ணுடைய தாயார் மற்றும் ஒரு சில ஆக்டிவிஸ்ட்கள் இப்போ குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி சார்ந்த நபர்கள் இதை கொண்டாடி வருகிறார்கள். அந்த கொண்டாட்டத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் இதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இது போன்ற செய்திகளை உங்களிடம் நாங்கள் எடுத்துக்காட்டக்கூடாதபடி எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த சப்ஜெக்டை பற்றின கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரி, செங்கருக்கு பெயில் கிடைத்து விட்டது. இதற்கு பின்பு என்ன? இந்த பதிவில் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உன்னாவ் வழக்கில் என்ன நடந்தது அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். எவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த லாபி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி இந்த நடுவரலை ஒரு நபர் காட்டி செல்கிறார், எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனும் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டவில்லை. வாட் டஸ் திஸ் சேஸ் அபவுட் த உமன் சேஃப்டி இன் இந்தியா? இது போன்ற தீர்ப்புகள் வழியாக இந்த நாட்டுக்கு கூடிய பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கிடைக்கப் போகிறது, எந்த விதமான பாதுகாப்பை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டுகிறது, அனைத்துமே இதற்கு மேல் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பாக்ஸோ ஆக்டை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாக்ஸோ ஆக்ட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனர் பெண்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இதில் ஏராளமான கடுமையான ப்ரொவிஷன்ஸ்களை போட்டிருந்தார்கள். முக்கியமாக பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இதை ரொம்பவே நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இதை வைத்து தான் இந்த நபருக்கு சிறை தண்டனை கிடைக்கவில்லை. பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படி ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்தால், அதாவது அரசு ஊழியராக இல்லை என்றால், அவருக்கு குறைஞ்சபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை அல்ல வாழ்க்கை முழுவதும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கிடைக்கும். ஆனால் அதே நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அல்ல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால், போலீஸ், டாக்டர், இன்ஜினியர், கவர்மெண்ட் இல்லை வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த தண்டனை டபுள் ட்ரிபிளாக கூட மாறும். அதாவது 7 வருட சிறை தண்டனை உங்களுக்கு 14 ஆண்டுகள் 21 ஆண்டுகள் வரை கிடைக்கும். அந்த தண்டனை தான் செங்கருக்கு கொடுத்தார்கள், 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஆனால் இந்த விஷயம் டெல்லி ஹைகோர்ட்டிடம் வரும்போது பெனிட்ரேட்டிவ் அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டாக இது கிடையாது. ஏன்னா இவர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது, இவர் போலீஸும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் கிடையாது, அல்ல ஜெயில் ஸ்டாஃபும் கிடையாது. அதனால் இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. காரணம், டெல்லி ஹைகோர்ட் பார்த்த ஒரு விஷயம், எம்எல்ஏ ஆர் எம்பி இவர்கள் பப்ளிக் சர்வெண்ட் மட்டும்தான், இவர்கள் இந்த பப்ளிக் எம்ப்ளாயாக வரமாட்டார்கள், அரசு எம்ப்ளாயிகளாக இவர்கள் வரமாட்டார்கள். அதனால் இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கக்கூடாது. Delhi High Court bench has found that
we cannot get Sengar as a public servant ஆக இவரை பார்க்க முடியாது. அதனால் பாக்ஸோ ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் 5C இதில் குறைஞ்சபட்ச தண்டனை 7 ஆண்டுகள். ஆனால் செங்கர் 7 ஆண்டுகள் 5 மாதங்கள் வரை சிறையில் இருந்து விட்டார். ஆஹா, 5 மாதங்கள் எக்ஸ்ட்ரா. ஸோ they released him. Now there is another thing. இந்த நபருக்கு இந்த ரேப் கேஸில் மட்டும்தான் விடுதலை கிடைத்திருக்கிறது ஒழிய, இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஒழிய, அந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய கொலை வழக்கில் இன்னும் எந்த விதமான தீர்ப்பும் வரவில்லை. நாளைக்கு அதுவும் வந்துடும். he will be free. Now you may ask, சார் இதில் மோடி எங்கே வந்தார், அரசாங்கம் எங்கே வந்தது, அந்த நபரை தான் பார்ட்டியை விட்டு எக்ஸ்பெல் செய்து விட்டார்களே, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, நிச்சயமாக நரேந்திர மோடி அல்லது இந்த நாட்டு அரசாங்கத்திடமும் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். ஏன்? முதல் கேள்வி, இந்த நபர் உங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்த நபர் தான், நீங்கள் தான் இந்த நபரை வளர்த்தீர்கள். ரெண்டாவது, சுப்ரீம் லீடர் ஜீரோ டாலரன்ஸ், பெண்களை பற்றி நான் ஜீரோ டாலரன்ஸை வைப்பேன், யார் இது போன்ற தவறை செய்தாலும் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று கூறிய அதே நபர் நரேந்திர மோடி. அப்போ உங்களுடைய உறுதி என்னானது? फांसी पे लटकाने का प्राविधान बनाया है हमने. Listen to him by yourself. This is what Narendra Modi have said. केलंगल. बेटियों के साथ दुर्व्यवहार करने वाले राक्षसी मनोवृत्ति के लोगों को अब फांसी पे लटकाने का कानून बनाया है. அடுத்தபடியாக பேட்டி பச்சாவோ பேட்டி பढ़ाओ கோடிக்கணக்கான ரூபாயை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கன்விக்டட், ஒரு பிடிபட்ட, நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளி, அவரை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோர்ட் வளாகத்தில் சிபிஐ தான் இந்த ஒட்டுமொத்த வழக்கில் மிகப்பெரிய அளவில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான வேலையை பார்த்தது. ஆனால் இந்த நபருக்கு பெயில் கிடைக்கும் போது சிபிஐ அந்த கோர்ட்டில் இருந்திருக்கிறது. அதே இடத்தில் உமன் கமிஷன் கோர்ட்டில் இருந்திருக்கிறார்கள். நேரடியாக சிபிஐ பிரைம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் செய்கிறார்கள். உமன் கமிஷனர் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓவிற்கு தான் அட்ரஸ் செய்கிறார். ஆனால் இந்த இடத்தில் நரேந்திர மோடியிடம் கேள்வி கேட்கக்கூடாது என்று நீங்கள் கேட்டீர்கள்னா எப்படி? அப்போ சரி, நரேந்திர மோடி ஒரு ட்வீட்டை போடுவாரா? தட் ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த நபர் வெளியில் வராதபடி நாங்கள் அனைத்துமே நாங்கள் பார்க்க போகிறோம் என்று நம்ப முடியுமா? பில்கிஸ் பானு கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? 11 மிருகங்கள், அந்த பெண்ணுடைய சிறிய குழந்தையை கூட கொன்ற நபர்கள், அவர்கள் வெளிவந்த போது எப்படி ஸ்வீட் மாலையெல்லாம் போட்டு அவர்களை வெளிவிட்டார்கள். இதே அரசியல் கட்சியை சார்ந்த இன்னொரு நபர், பிஜேபியை சார்ந்த நபர் ஓபி ராஜ்பரிடம் பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த விக்டிமுடைய தாயார் இந்தியா கேட்டில் அமைதி போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது போலீசார்கள் தரதரவென்று அந்த பெண்ணை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த நபர் கொடுத்த பதிலை நீங்களே கேட்டு விடுங்க. लेकिन पुलिस उनके पीड़िता और उनके साथ वालों को उठा ले गई इंडिया गेट से. वो धरना दे रहा था दिल्ली में. तो उनका उन्नाव है, घर तो उनका उन्नाव है. दिल्ली எந்த அளவில் நக்கலாக இந்த நபர் பதில் கொடுத்திருக்கார் நீங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய காமெடி சீன், எவ்வளோ பெரிய இன்சல்ட். யாருக்கு? அந்த பெண்ணிற்கு தான், இவர்களுக்கு கிடையாது. வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லாத அரசியல்வாதிகளை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதே போன்றுதான் இன்னைக்கு ஜுடிஷியரியும் இவர்கள் மாற்றிவிட்டார்கள். எந்த விதமான விரலையும் காட்டிவிடுங்கள், நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். இதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். சரி, நரேந்திர மோடி எதற்காக கேள்வி கேட்கக்கூடாது? இன்னொரு நபர் இருக்கிறார், இவர்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர், பிரிஜ் பூஷன் சரண் சிங். நீங்கள் ரூஸ்ட்டை பாருங்கள், பார்க்காம போங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் கொடுங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுங்க, யாருக்கு வேணாலும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. பட் இன்னைக்கு ஜுடிஷியருடைய நிலை என்ன சார்? ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார், தன்னுடைய தகப்பனாரை இழக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார், தன்னுடைய அத்தைகளை இழக்கிறார். 2017ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட் வளாகத்திற்கும் கால் தேஞ்சு தான் மிச்சம். இன்னைக்கு கோர்ட் இந்த நபரை விடுவிப்பது எந்த விதத்தில் நியாயம்? பிரிஜ் பூஷன் சரண் சிங், இவர் மீதும் பாக்ஸோ ஆக்ட், இந்த நபர் மீதும் ரேப் கேஸ் என்னானது? இன்னைக்கும் பிஜேபியில் தான் இருக்கிறார். அடுத்தபடியாக ஆசாராம் பாபு, அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த நபருக்கு பெயில் கிடைத்திருக்கிறது. உடல்நிலை சரியாக இல்லையா?
இன்னொரு நபரை பாருங்கள், பாபா ராம் ரஹீம், சச்சா சௌதா. 2017ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை கிட்டத்தட்ட 14 முறை இந்த நபருக்கு பேரோல் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த நபர் வெளிவரும்போது 40 நாட்கள், 50 நாட்கள், 60 நாட்கள், அப்போது உள்ளே இருந்ததை விட வெளியில் இருந்தது தான் அதிகம். இதே போன்ற இன்னும் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பெயில் கிடைக்கும் போது உமர் காலித், அப்போ அவருக்கும் இதே பார்வை தான் இருக்கணும். கடந்த 5 ஆண்டுகளாக எந்த விதமான ட்ரையலை கூட இந்த நாட்டு அரசாங்கம் தொடக்கவில்லை. சோனம் வாங்சூக், என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட், கடந்த 2-3 மாதங்களாக இவரும் சிறையில் இருக்கிறார். நோ ட்ரையல் ஹேவ் ஸ்டார்டட் yet. பட் த ரேப் கன்விக்ட், த ரேப், த murderers can come out in bail as many as time they want to. This is what the mockery of Indian judiciary now. Hypocrisy. This is called hypocrisy. ex-MLAக்கள், இந்த நாட்டு பார்லிமெண்ட்டை பார்த்தீர்கள்னா ex-MLA எம்பிக்கள் கிட்டத்தட்ட 30% எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீது சீரியஸ் சார்ஜஸ் இருக்குது. ரேப், மர்டர், கிட்னாப்பிங் போன்ற சார்ஜஸ் இருக்குது. 4.5 லட்சம் அசால்ட் கேசஸ் பாக்ஸோ வழக்கு வழியாக மட்டுமே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. இந்தியா ரெக்கார்ட்ஸ் 4.5 lakh crime against women. In 2023, NCRB data reveals shocking 1,228 cases every single day. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிராக இந்த நாட்டில் 1228 வழக்குகள் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரெஜிஸ்டர் ஆகிறது. ரெஜிஸ்டர் ஆகாதது வேற. எப்படி நாம் அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடாது? எதற்கு நாம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடாது? அராவலி விவகாரம் வந்தது. ஒட்டுமொத்த அராவலி மலைப்பகுதியை, மலைப்பிரதேசத்தை அழிக்கக்கூடிய திட்டத்தை போட்டார்கள். இன்னைக்கு அரசாங்கம் பேக்ஃபுட்டில் கொஞ்சமாக வந்திருக்கிறது. காரணம், மக்கள் விழித்து கொண்டார்கள். நிர்பயா ஞாபகத்தில் இருக்கா? மக்கள் அந்த பெண்ணிற்காக ரோட்டில் போராடினார்கள். இன்னைக்கு இன்னொரு நிர்பயா தன்னுடைய நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார். யாருக்குமே எந்த விதமான கவலையும் கிடையாது. இஸ் திஸ் வாட் தி ஜுடிஷியரி இஸ்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் அமைதியாக இருக்கிறார். ஹோம் மினிஸ்டர் அமைதியாக இருக்கிறார். பெண் உரிமைக்காக பேசக்கூடிய விமன் கமிஷன் அமைதியாக இருக்கிறது. எந்த விதமான சத்தமும் கிடையாது. இதுதான் புதிய இந்தியா, மோடியின் இந்தியா, பிஜேபியின் இந்தியா, RSS உடைய ஐடியாலஜி. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.